நம்ம இங்கே அண்டை மாநிலமான கேரளா அட்ரஸில் ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியினுடைய நம்பர் என்ன வீடியோ பண்ண முடியாதனால அதை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். KL.07AZ.4406 பாருங்கள். KL.07AZ.4406 இந்த அட்ரஸில் இருக்கிற இந்த வண்டி நம்ம படித்தவங்கள பூரா இரவு நேரத்தில் கன்னியாகுமரி மொட்டமுத்து இந்த ஏரியாவில் போய் திருட்டு மண் அள்ளி நம்ம ராஜதானி போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் தான் கிராமங்கள்லாம் இருக்குது. பாலக்குடி, தப்பக்குடி, அலாவரி கிட்டே போய் மண்ணுகளெல்லாம் அள்ளி இளைஞர்களை வச்சு போதைக்கு அடிக்ட் ஆக்கி இதுக்கு யார் லீடர்ஷிப்புங்கிறத கண்டுபிடிக்கணும். LOADKING அப்படின்னு லோடி கிங் என்னமோன்னு போட்டிருக்கு. சூப்பர் SUPERனு போட்டிருக்கு. LOAD லோடி KING கிங் லோடி கிங் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. SUPER மேலே ST_GEONGE இப்படி எத்தனையோ விவரம் போட்டிருக்கு. இந்த வண்டியை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில் இருக்க காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மாத்திரம் இல்லாமல் நம்ம ராஜதானி போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் தயவு செஞ்சு இங்கே யாருன்னு அடையாளம் தெரில, ஆனால் அதில் ஒருத்தர் சொன்னால் நாங்கள் ராஜதானி போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் இந்த திருட்டுத்தனமான மண்ணை அள்ளி வைக்கிறோம்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறதுனே தெரியல. இளைஞர்களுக்கு பூரா அந்த லீடர்ஷிப்பாக இருக்கிற வாலண்டரி பையன் கஞ்சாவோ போதை மாத்திரையோ போதை வச்சோ எதையோ கொடுத்து அதில் அடிக்ட் ஆக்கி அவங்களுக்கு அந்த காசை சம்பாதிக்கிறேன் பேருக்கு ஏதோ இந்த போதை பொருட்களை கொடுத்து அதுக்கு நைட்டெல்லாம் உறங்காமல் பிள்ளைய வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணுன்னு தான் சொல்கிறேன். ஒரு தகப்பு ஸ்தானத்தில் ஒரு பேரண்ட்ஸாக பிள்ளைகளை நம்ம கண்ணால் காதலை பார்த்து எல்லாம் ஒரு மிலிட்ரிக்காரனாக்குன்னு போலீஸ்காரனாக்குன்னு பார்த்தா குடியாரனா போதைக்காரனா ஆகிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை நீங்கள் நீடிக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். செல் நம்பரோட 8 நம்பர் வச்சுருக்கான். மிச்ச நம்பர் என்ன எங்கேன்னு தெரியல. ஆச்சரியமாக இருக்குது. விவரமாக இருக்கான். 44 73 86 2 வரைக்கும் இருக்குது. 7 நம்பர் இருக்குது. 3 நம்பர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ராஜதந்திரியாக இருக்காங்க பாருங்கள். தயவு செஞ்சு ஏசப்பா படம் போட்டிருக்கு. இந்த வண்டியெல்லாம் எங்கே நிற்குதுன்னா நம்ம நாடார் ஐஸ் கம்பெனிக்கு கிழக்கு பக்கத்தில் அன்னைக்கு கனிசர்பத்து இருக்குது பாருங்க. கனிசர்பத்து பக்கத்தில் அந்த முந்தி பத்திராளிமை பால் பண்ண நடந்துச்சு. அது பக்கத்தில் இருக்க மீனாட்சி உங்களுக்கு காளிமா அந்த வளாகத்தில் நிற்கிது. மீனாட்சி உள்ள மானியத்தில் தயவு செஞ்சு இது என்ன ஏதுன்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்க. இந்த மாணவர்களெல்லாம் திருத்துறதுக்கே நான் சொல்கிறேன். எவனையும் தண்டித்து அவங்கள அழிங்கன்னு சொல்லலை. எல்லா மாணவர்களது இளைஞர்கள்தே அந்த டீமாக இருந்து செய்கிறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்க இதில் இந்த மண்ணை அள்ளி வச்சு வாங்கி சீப் பண்ணுற இதில் பிழைக்கிறாங்க. இதெல்லாம் அவன் பெத்த பிள்ளையாக இருந்தால் இப்படியெல்லாம் அடிக்டாக விட்டு வேடிக்கை விட்டு பயன்படுத்துவாங்களா? அதில் காவல்துறை அதிகாரியை தயவு செஞ்சு டிஎம்கே ஆட்சின்னு நினைக்காதீங்க, ஏடிஎம்கே ஆட்சின்னு நினைக்காதீங்க, பிஜேபி ஆட்சின்னு எந்த ஆட்சியாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் இப்படி விட்டு பார்ப்பீங்களா? அதை முக்காலும் சத்தியமாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. என்னுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்குங்க. நான் அதை சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு 2வது பேசுகிறேன். இப்போ நான் ராஜதானிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பரிந்துரையாகவும் செய்கிறதுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ், அதேமாதிரி ஆண்டிவட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நண்பர்களுக்காண்டி இந்த வாய்ஸ் மெசேஜ். அதில் என் குடும்பத்தையும் மீட்டெடுக்கணும். என் பிள்ளை எங்கே போகிறேன் வரேனே தெரிய மாட்டேங்குது. இங்கேனே இருக்க மாரிங்கள்கிட்ட இருக்கேன். ஆளுமே பார்க்க முடியல. அவங்க அம்மா நைட்டில் என்ன 1:30 மணிக்கு உச்சி போய்ட்டு என்னோட சண்டை போடுறாங்க. நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. நான் நீதிபதி பேசுகிறேன். என்னுடைய செல்லுடைய பேசு 94 89 53 90 22 மீண்டும் சொல்லி 94 89 53 90 22 தாங்க முடியலங்க. பேரண்ட்ஸாக சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த பாதிப்பு பங்கெடுத்துக்குங்க. இதை மீட்டெடுத்து காப்பாற்றி கொடுங்க. நன்றி.